Hello guys, good morning. அன்னைக்கு போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு ட்ரெஸ் தான் என் கையில் இருக்கு. காலையில இருந்து ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா ஊருக்கு போகிறோம். ஐயா 2 வரி வச்சுட்டு எங்கள் அம்மா லைட்டெல்லாம் போட்டு தராங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா கேரளா போகிறோம். மறுபடியும் இந்த பையனுக்கு வயிற்று வலி. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம கேரளா போக போகிறோம். அதனால வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னவா இருக்கணும். பழைய சோறு வித் தயிர். எங்கள் அம்மா வந்து வண்டியில் போகும்போது சாப்பிட்றதுக்கு அவல் தேங்காயில் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு பழைய சோறு குடிக்க போகிறேன். அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்து தயிர் போட்டு கொடுத்துருக்காங்க. என் வாய் வலிக்காமல் இருக்கிறக்காங்க. சிப்ஸ் இதெல்லாமே வீட்டில் பண்ணது ஹெல்த்தி. பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் இருக்குது, அரிசி சிப்ஸ் இருக்குது. இது வந்துட்டு அரிசி வடகம். எங்கள் வீட்டில் மிச்சமாகிற சாப்பாட்டில் எங்கள் அம்மா அங்கே தான் கீழே இருக்குதுல்ல, அப்படியே பேக் பண்ணியாச்சு போகும்போது சாப்பிட்றதுக்கு. வாயில കാണുന്നില്ല ഇരുട്ടാണ്. திருப்பி போடுமா? அக்கா போயிட்டு வரேன். பாய்டா. பை பை. பை பை. ஊருக்கு போயிட்டு வரேன். பாய்டா. அத்தை போயிட்டு வரேங்க. எப்படா போயிட்டு வரேன் மம்மி. ஃபோன் பண்ண ക്രൂരനാണ് ഗൈസ്. ചിക്കൻ പപ്സ് என்னடா பண்ற? வீடியோக்காக சாப்பிட முடியாது, பிடிச்ச மாதிரி தான் சாப்பிட முடியாது. Thank you. நல்லாவே இல்லை, கலந்து போச்சு. எங்கள் ஊர்லலாம் நான் வழி கேட்டால் இப்படிங்கிறதுக்குள்ள சொல்லுவேன். இதில் நேராக போனால் எங்கள் வீடு வரும், அம்மா வீடு வரும். பக்கத்தில் கல்யாணம்னு நினைக்கிற நல்ல பிரியாணி ஸ்மெல்லு வருது. போயாலோ. பாலக்காட்டிலே ரொம்ப அழகான பிளேஸ் தான் கொல்லங்கோடு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், கொல்லங்கோடு வழி பாலக்காடு போக போகிறோம். ஏன் மத்தியானம் ஆயிடுச்சு, காலையில் கிளம்பினா இந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாத நிறுத்தி போயிட்டு இருக்கோம். நேரு விட்டா நாட்டுக்கல், அப்புறம் 12-2 கிலோமீட்டர் நாட்டுக்கல். நாட்டுக்கல் ரைட்டு விட்டா 20 கிலோமீட்டர் வரும் கொல்லங்கோடு. புதுநகரம் கொல்லங்கோடு. അവിടെ ലെഫ്റ്റ് தமிழ்ல எழுதி இருக்குது. என்ன
சொன்னீங்க ആൾക്കാരെ ഇങ്ങനെ നിൽക്കുന്നത് തന്നെ കൊല്ലങ്കോട് അങ്ങനെ സൂപ്പർ അല്ലേ இதை காமிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் வந்தோமா കൊല്ലങ്കോട് സൂപ്പറാണ് ഇതാ കാണുന്നത് இதை விட நல்லது அந்த ஹைவே தான் இந்நேரம் நம்ம ஹைவேஸ்ல போயிருந்தா ஊருக்கே போயிருந்திருக்கலாம் പോയത് കാണാൻ പറ്റുമോ இது காணானா என்ன பார்க்க முடியுமா இங்க என்ன இருக்கு ரோடு பஸ் தான் போகுது என்ன சூப்பர் எங்கதான் போறோம் பாலக்காடா வாட்டர் ஃபால்ஸா ஏய் வண்டி விட்டு പ്രകൃതി ക്ഷേത്രം പോയ പ്രകൃതിയാണ് പ്രകൃതിனா പ്രകൃതിனா எடுத்துட்டா ஹாய் தம்பி சிங்க அப்ப புளி இருக்குமா உருட்டாத எங்கப்பா வாட்டர் ஃபால்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லி പേടിയാ പോകില്ലട്ടാ റോഡേ ഇല്ല എവിടേക്കാ കോകിലേട്ടാ തിരിക്ക് കോകിലേട്ടാ മനുഷ്യനെ പേടിപ്പിക്കാണ്ട് വാട്ടർ ഫോൾസ് കൊണ്ടുവന്നിട്ട് മാങ്ങാ മറക്കണം 10 മാങ്ങാ പറിച്ചിട്ട് പോണം വേഗമാ പോയി ഇടങ്ങൾ ശരിയില്ല நான் வேணா பிச்சு தரட்டா என்னது வாழைப்பழத்தை பிக்கிறது ஊரை குடிச்சு பாருயா ஏன் கேரளாவில் போய் 2 ஆணையை கூட்டுவாங்க ஆளை பரு பேசாம உங்க வேலையை பாரியா நாங்களாம் இரும்புல சட்டையை தைச்சு சுட்டுட்டு ஒரு மாங்காய் பறிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் வந்தமா அந்த மாங்காய் சூப்பரா இருக்கு ഇവിടെ മാങ്ങ നോക്ക് நீங்க வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த கடை எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது நான் லூஸ் மாதிரி வளர்றது இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்க சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் ப்ராஃபிட் சைட் டிஷ் எல்லாம் வாங்குனீங்கன்னா லாஸ் அது கரெக்டாக லொக்கேஷன் போட்டால் வீடு போய் சேரலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது இந்த பிளேஸ் ஆனால் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த இடத்துக்கு நம்ம போனோன்னு சரிதான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்பி தான் நாங்கள் போனோம் ஆனால் இங்கே வாட்டர் ஃபால்ஸே இல்லை ஆக்சுவலி இடமே இல்லை இருக்கு நமக்கு தெரியல போய் எவ்வளோ கிலோமீட்டர் போனோம் இனி கம்மினாலும் சரியில்லை நம்ம 30 கிலோமீட்டர் இல்லை 40 கிலோமீட்டரா இல்லை 30க்கு பாதி 30க்கு 15 அது 30க்கு பாதி 24 எந்த ஊர்ல 24 30க்கு பாதி சொல்லணும் கம்மி தான் சொல்லணும் எரிச்சலா வருது गाइस இந்த ஊர்ல மேகத்தை கூட காணோம் உட்கார முடியல எல்லாம் எரியுது எனக்கு എന്താടാ